ஒரு 3D அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதெல்லாம் சும்மா இல்ல. ஆனா ரொம்பவே டைம் கன்சியூம் எடுக்கும். அதுவும் இந்த காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர் லைக் பிளெண்டர், மாயா இந்த மாரி வந்து நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதுலலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம வந்து இப்ப சாதாரணமா வந்து ஒரு நார்மலா ஒரு அனிமேஷன் வீடியோஸ் பத்தி ரொம்ப தெரியாதவங்களுக்கு கூட இப்ப வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து அனிமேஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம ரொம்ப நேரம் வளவலான்னு பேசாம, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 3D அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து Krikey AI. ஸோ இதுல வந்து நம்ம இந்த செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம 3D அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு அனிமேஷன் வீடியோஸ் இருக்கு, வீடியோ டு அனிமேஷன் வீடியோஸ் இருக்கு, அண்ட் கேரக்டர்ஸ் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும், அவதார்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் புக்குள்ள போவோம். ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உள்ள வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாடி டைப், உங்களை அனிமேஷனோட பாடி டைப் மாதிரி இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து மஸ்குலரின் அப்படின்னு கொடுத்துட்டு, ஒருவேளை உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஸை உள்ள போட்டு கூட இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ ஒரு தளபதி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உள்ள போட்டுக்கிறேன். நான் வந்து அக்செப்டும் கொடுத்துக்கிறேன். இதுயா நம்ம தளபதியா? ஓகே, நம்ம தளபதி ஃபோட்டோ கொடுத்ததுக்கு ஓகே, ஏதோ ஒரு தளபதி மாதிரி ஒரு அனிமேஷன் ஒன்று கிரியேட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஓகே, நம்ம இது வந்து நம்ம ட்ரெஸ் கோட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க உங்க கேரக்டர் கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித்வுட் சைன் அப் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் யூர் கேரக்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கேரக்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்து ரீடேட் ஆயிரும். ஸோ 3D அனிமேஷன் எடிட்டர் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவதார்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ரெடிமேட் பண்ண அந்த அவதார்ஸ் வந்து இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணி தான் அந்த அவதார்ஸ் எடுக்க முடியும். இப்போ இருக்கிற அவதார்ஸ்லேயே நான் யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ அனிமேஷன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அந்த இதை வந்து உள்ள இருக்கிற அனிமேஷனை வந்து எந்த மாதிரி வேணும்னாலும் உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடுது. ஓகே, இப்போ கேமரா ஆங்கிள்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து கேமரா ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச்லேயும் இருக்குது, மிட் ரேஞ்சிலேயும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வைட் ரேஞ்சிலையும் இருக்குது. ஸோ மீடியெல்லாம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் வந்து செலவாகும். ஸோ இந்த இடத்துல வந்து 20 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனாகவும் கொடுத்துக்க முடியும். ஆல்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்சும் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் கொடுக்குறதா இருந்தால் இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் போயிட்டு ஸோ ட்வீட் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அது மூலியமாக வந்து உங்களால் க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்க முடியும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இதை நம்ம தூக்கிட்டு ஸோ இதில் க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம கூட நம்ம கொடுத்துக்கலாம். லைட்னிங் எல்லாம் வேணுங்கிறப்ப வந்து இடத்துல வந்து லைட்னிங்கும் இருக்குது. ஸோ அந்த லைட்னிங் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்து கூட உங்களால் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிரெடிட் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ. இதுலேயே வந்து நீங்கள் ஆடியோஸும் வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ லாங்குவேஜ் இதெல்லாமே கொடுக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆடியோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷா, இந்தியா, தமிழ், தமிழ் மட்டும் கொடுக்க மாட்டானுங்க, எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. ஸோ ஓகே, அப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து மியூசிக்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து மியூசிக்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட கேரக்டர் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதிலேயே நம்ம பார்த்துக்க முடியும். இதில் வந்து ஹேண்ட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட் சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து எந்த மாதிரி சிம்பிள் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்க முடியும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த இதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த இது மூலியமாக கொடுத்துருக்கு. ஒருவேளை நீங்கள் ரைட் ஹேண்ட் எடிட் பண்ணணும் அப்படிக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் இது மூலியமாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கு அனிமேஷனுக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து கலர் ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே டைம் லைனில் வந்து நிறையவே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அனிமேஷன் கொடுக்குமோ பார்த்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேமரா ஆங்கிள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க போதும். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் கேமரா ஆங்கிள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் யூஸ் பண்ணி வந்து உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியுது. பார்த்தாலே தெரியும், இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியுது. இப்போ எனக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வேணாம், இங்கே இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த என்விரான்மெண்ட்டே போதும் அப்படின்னு வந்து நான் இது இப்போதைக்கு வந்து இதை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸோ அனிமேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு கராத்தே கிக் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஸோ நான் கிக்கன் மட்டும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். கிக்கன் கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா சர்ச் ஆகும். ஸோ சர்ச் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா
நெறைய கிக் அண்ட் வாக் அந்த மாரி நெறையவே இருக்கும். ஸோ கிக் அண்ட் வாக்ன்னு இருக்கு பாருங்க. இதில கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 கிரெடிட்ஸ் இழந்துருவீங்க. ஸோ கிரெடிட் குடுக்குறேன். இது குடுத்துட்டு, ஸோ இத வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, ஸோ இதோட கேமரா ஆங்கிள் வந்து எந்த ரேஞ்சுல இருக்கணும் அப்டிங்கிறது குடுத்துக்கலாம். இல்ல நீங்க கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்டிங்கிறப்ப வந்து, கேமராக்குள்ள போயிட்டு, ஸோ கேமரா ஆங்கிள்க்கு வந்து நீங்க வைட் ரேஞ்சா, இல்ல ஷார்ட் ரேஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு மிட் ரேஞ்ச் குடுக்குறீங்க அப்டிங்கிறப்போ, இத குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு மிட் ரேஞ்ச் வந்துரும். ஸோ இத நான் வந்து அப்டியே ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்டன் பண்ணிக்க இவ்வளவு தூரம் வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து வைட் ஆங்கிள் இந்த இதுல வந்து மாத்திக்கிறேன். என்னடா நம்மால் இருட்டாயிருச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம லைட்னிங், நம்ம வீடியோட லைட்னிங். ஸோ இத யூஸ் பண்ணி வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடியல் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதில தான் நீங்க யூஸ் பண்ணி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் மாத்திக்க முடியும். சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் குடுத்து, இப்ப நான் வந்து தலைவன் ஜாலியா இருக்கிற மாரி குடுத்து பார்க்குறேன். கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹேண்ட்ல வந்து இந்த ஹேண்ட் வந்து நீங்க எந்த மாரி சிம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இடத்துல குடுத்துக்க முடியும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிட்டு 2மே வந்து ஸோ எந்த மாரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துக்க முடியும். ஸோ இதோட ஃபைனல் எடிட்டிங் வீடியோவ நான் இது கூட அட்டாச் பண்றேன் பாருங்க. ஓகே. நம்ம இப்போ வீடியோட எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்க வீடியோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேல பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். ஸோ நான் அத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரேஷியோல நான் வச்சுக்கிறேன். இல்லன்னா 1:1 ரேஷியோல வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட் நான் ரெக்கார்ட் குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏஐ யூஸ் பண்ணி தமிழ்ல வாய்ஸ் ஓவர் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து லிங்க்க கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க தமிழ்ல கூட லிங்க் நீங்க டப்பிங் குடுக்க முடியும். ஓகே மக்களே, until the next video, take care, bye.